எல்லாருக்கும் சின்ன வயசில் தீபாவளினா அப்படி ஒரு சந்தோஷம். பெரியவங்களுக்கு தான் கஷ்டம். தீபாவளி அப்படின்னால அவருக்கு வகுத்த வழி வந்துடும். என்னென்னத்தை வாங்க போகிறாங்களோ, பொருளை வாங்குற பற்றிலாம் சொல்லி செய்கிற பலகாரத்தை நினச்சா அவனுக்கு செலவை பற்றிலாம் கவலை இல்லை. ஆம்பளை என்னென்னத்தை பலகாரத்தை இவன் சீடை செய்வா, அவன் வெளியே பாடம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்படி போய் படுத்து தூக்கிட்டு போகிறதுக்கு தான். மைசூர் பாக்கு அவ்வளோதான், அன்றைக்கே அவனுக்கு தூக்கு. அப்படி சிம்பிளாக போடு. ஆச்சரியமா. ஏன்னா மஞ்சுநாளம் போன தீபாவளிக்கு பார்த்தீங்க, அந்த உங்கள் கதையே சொல்லலாம். எதுக்கு வெளியே போய் மஞ்சுநாதன் போன தீபாவளிக்கு வாசலில் போய் அவரை கட்டு போட்டு உட்காந்தார். என்னென்ன இவ்வளோ கட்டு? ஒய்ப்பு செஞ்சா அதிர்ஷ்டம் மேலே விழுந்துருச்சுனே, இப்போ தான் 7 தையல் போட்டு வந்து உட்காந்துருக்கேனே அப்படின்னா பார்த்துக்கு. இதுதான் பலகாரத்தை நினச்சா ஒவ்வொருத்தையும் பயப்படுறேன். ஆனாலும் இது என்ன பண்டிகைனா என்னென்னா, பண்டங்களை செய்து பக்கத்து வீட்டில் ஈகை பண்ணுவது பண்டிகை, கொடுப்பது தான் பண்டிகை. ஆனால் அன்றைக்கி அப்படி பண்டிகை கொடுக்க முடியுதா? வெடினா அடே அப்பா, இன்றைக்கெல்லாம் என்னென்னமோ வெடி வந்துச்சு. போன வருஷம்லாம் எனக்கு வந்து செல்ஃபோன் வெடின்னு ஒருத்தன் கொடுத்தான். 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வெடிக்கிறது சத்தம் இல்லை, பேப்பராக குமியுது சத்தம் இல்லை. என்னையா வெடி? செல்ஃபோன் வெடியில் ஒன்று கூட சத்தம் இல்லையா? அதை நாங்கள் சைலண்ட் மோடில் போட்டிருக்கோம் சார், பின்னாடி இருக்க திரி விடுங்க அப்படின்னா. இதுக்கெல்லாம் எங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக வருது சார். அதே போல் ஒருத்தன் வெடி வச்சுட்டான், அப்படியே ஃபயர் ஆகிட்டே இருக்கு. நான் இங்கே காரு போனால் பெட்ரோல் வண்டி ஏதாவது வெடிச்சிருச்சுன்னா உள்ளே பட்டு நின்றுக்கிட்டே இருக்கேன். 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2, 3 வெடிக்கவே இல்லை. மணி 12 ஆச்சு. இதுக்கு மேலே என்ன வெடித்தாலும் பரவாயில்லன்ட்டு போகிறேன். மெழுகுவத்தி வச்சுட்டு போயிருக்கேன் சார் வாசலில். நான் வெடின்னு விடிய உட்காந்துருக்கேன். பார்த்திங்களா? இதெல்லாம் எதுக்காகனா குட்டியான சந்தோஷங்களை நினைவுபடுத்தி பார்க்குறதுக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சு மன அழுத்தம், மன இறுக்கத்தை குறைப்பது 2 விஷயம் தான் சார். அது என்னென்னா, நல்லா மனசு விட்டு சிரிப்பதும், நல்ல இசையை கேட்பதும். அது இந்த மேடையில் உங்களுக்கு ஏறக்குறை கிடைக்கும். ஏன்னா ரொம்ப பாருங்கள், 13 வயசு பொண்ணு அன்னைக்கு உத்தரப்பிரதேசில் மண்டபத்தில் உட்கார்ந்த பிள்ளை அப்படியே கீழே விழுந்து இறந்து போகுது. அட்டாக். 13 வயசு பிள்ளைக்குள்ள அட்டாக் வருமா? யோசிச்சு பாருங்கள். பிறக்கிற குழந்தைக்கு டயாலிசிஸ் பண்ணுறாங்க, பிறக்க போகிற குழந்தைக்கு உள்ள மஞ்சள் காமலர். இப்படி நோய் நொடியில் கூடிப்போன இந்த நேரத்தில் இந்த மாதிரி பட்டிமன்றம் அவசியமான ஒன்று. நீங்கள் ரசிக்கணும். ஏன்னா எல்லா மேடையிலையும் சொல்கிறீங்களே சார், சிரிக்கிறதுனால என்ன, இந்த அட்டாக் குறையும் சார். மெயினாக இதையும் சார்ந்து நோய் வராமல் இருக்க என்ன செய்யணும்னா, கடந்த காலம் என்பது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, நிகழ்காலம் என்பதான் கையில் உள்ள வீணை. இந்த நிகழ்காலத்தை ரசிங்க. இன்றைக்கி நேரம் நல்ல நேரம், இன்றைக்கி இந்த இடம் நல்ல இடம், இந்த நண்பர் நல்ல, இன்றைக்கி வாழுங்க, வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும்.